குருவே சரணம். குருவின் திருவடியே சரணம். ஸ்ரீ கந்தாயா சித்தர் பீடம் வக்ரகாளியம்மன் திருக்கோவிலிலிருந்து உங்கள் முத்துமாதாஜி. ஸ்ரீ கந்தாயா சித்தர் பீடத்தில் குபேரீஸ்வரர் திருக்கோவிலில் சம்ஹார கால பைரவரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, சம்ஹார கால பைரவர் இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி தசை, சனி புத்தி நடக்குது அல்லது 7.5 சனி நடக்குது அப்படின்னா அப்போது குறுமிளகு தீபமும், திருமண தடை ஏற்பட்டிருந்துச்சுன்னா அப்போது பூசணியில் தீபமும், கடன் சுமை அதிகமாக இருக்கும்போது தேங்காயில் தீபம், இது போல் தீபங்கள் பரிகாரங்கள் இங்கு அதிகமாக செய்யப்படுகிறது. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு அவரவர்கள் கையாலேயே பாலாபிஷேகம் பண்ணிக்கலாம். ஏவல் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கட்டுடைக்கக்கூடிய நிகழ்வும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நடக்குது. இந்த காலபைரவரை நல்லா பாருங்கள். சம்ஹார கோலத்தில் சாதித்த சந்தோஷத்தோடு இவருடைய முகம், கண் எல்லாமே அமைஞ்சிருக்கும். சின்ன குழந்தையின் முகம் இருந்தாலும் கோர பல்லோட எப்பவும் சிரித்த முகத்தில் இருப்பார். எல்லா இடத்துலையும் இவருடைய வாகனம் நேர்கோட்டில் பார்த்து தான் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் நம்மை பார்ப்பது போலவே அமைஞ்சிருக்கும். வியாபாரத்தில் வீழ்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, அடிக்கடி குடும்பத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போகுது. இது போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது குழந்தைகளின் படிப்பு, இது போன்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நிரந்தர தீர்வு இந்த சம்ஹார காலபைரவர் கோயிலில் பரிகாரம் செய்வதன் மூலமாக நிவர்த்தி அடைகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வரம் அருளும் சம்ஹார காலபைரவரின் அருளை அனைவரும் பெறுங்கள். நன்றி, வணக்கம். கோவை மாவட்டம் முத்துலட்சுமி காளி உபாசகர்.